அப்பா நேற்று தான்மா நல்ல மேட்ச்சு, நேற்று தான் நல்ல தூக்கம் வந்தது. இவ்வளோ நாளாக மேட்ச்சை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆர்சிபி எப்படி ஜெயிச்சிட்டாங்க, சன்ரைஸ் தோத்துச்சு, கடப்பாறை டீமு, கடப்பாறை கிளாஸன் எல்லாரையும் முடிச்சாச்சு, நொறுக்கி விட்டாச்சு. சன்ரைஸு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையோ திங்கக்கிழமை மேட்ச் ஆனால் இந்த இல்லை சென்னையில் தோத்துட்டீங்களா, இந்த வெறியை மொத்தம் எடுத்து சிஎஸ்கே கிட்ட காட்டு, அவனுங்களை அச்சின்னு ஓட விடுங்க. அவ்வளோதான். எப்படி ஆர்சிபி உள்ளே போக பார்த்தில்ல, ஆனால் மேட்ச் வின் பண்ணானே ஜாலியாக இருந்தோம். கொஞ்சம் நேற்று கொஞ்சம் ஜாலியாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. கேமரோன் கிரீன் ஒரு கேட்சப் பிடிச்சான் மாதிரி பிடிச்சிட்டு அவன் கத்துக்குது. ஐயோ எப்பா. அப்புறம் அந்த தமிழ் கமெண்ட்ரியில் சீக்கா சொல்கிறான், ஆர்சிபி 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 ஆர்சிபின்னு எல்லாம் கத்துறானு. சீக்காலாம் இந்த ஆர்சிபி அவங்களால தான் சப்போர்ட் பண்ணுவான். இந்த தமிழ் கமெண்ட்ரியில் எவனுமே சப்போர்ட் பண்ண மாட்டானுங்க. நேற்று ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணானுங்க. ஏன்னா நேற்று ஆர்சிபி தான் ஜெயிக்கணும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சதுன்னா அவனுக்கு மேலே போயிடுவானுங்க. அதனால் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறது, சிஎஸ்கே டீம்லாம், சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அதுக்கு தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பானுங்க. எப்படியும் சிஎஸ்கே மும்பையும் நம்ம கூட தான் வர போகிறானுங்க. இன்னி மேட்ச்சில் மும்பை டெல்லி அச்சு ஓட விட போகிறானுங்க. டெல்லி தான் ஜெயிக்கும். டெல்லி டாப்பில் போனால் சிஎஸ்கேவும் எம்ஐயும் நம்ம கூட வந்தால் நல்லாயிருக்கும்.